புறநானூறு பாடல் 4 அறிமுகம். இந்த பாடலில் ஒரு மாவீரனின் வீரமும் போர்க்களத்தில் அவன் சிந்திய இரத்தத்தின் கம்பீரமும் கவித்துவமாக படர்ந்திருக்கும். வாளின் வீச்சும் அம்பின் துளைகளும் சொல்லும் அந்த அதிபயங்கரமான போர்க்களக் காட்சியை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? சங்க காலத்து வீரத்தின் உச்சக்கட்டத்தை உணர இந்த வரிகளை கேளுங்கள். வாள் வளந்தர மறுபட்டன. செவ்வானத்து வனப்பு போன்றன. தாள் களங்கொளக் கழல் பறைந்தன. கொல் ஏற்றின் மறுப்பு போன்றன. தோல் துவைத்து அம்பின் துளை தோன்றுவ. நிலைக்கு ஒராஅ இலக்கம் போன்றன. மாவே எரி பதத்தான் இடங் காட்டக்கருள் பொருத செவ்வாயான். எருத்து வவ்விய புலி போன்றன. களிறே கதவு எரியாஸ் சிவந்து உறாவை. நுதி மழுங்கிய வெண்கோட்டான் உயிர் உண்ணும் கூற்று போன்றன. நீயே அலங்கு உளைப்பரி இவுளி பொலந்தேர் மிசை பொலிவு தோன்றி மாக்கடல் நிவந்து எழுதரும் செஞ்ஞாயிற்று கவினை மாதோ. அனையை ஆகன்மாரே தாயில் தூவாக் குளவி போல ஓவாது கூவும் நின் உடற்றியோர் நாடே. புறநானூறு பாடல் 4 பொருள். வெற்றி தந்த வாள்கள் இரத்தத்தால் சிவந்து அந்திமக்கால வானத்தைப் போல காட்சி அளிக்கின்றன. போர்க்களத்தில் அணிந்திருந்த காலணிகள் தேய்ந்து கொன்றுண்ணும் எருதுகளின் கொம்புகளைப் போல தோன்றுகின்றன. அம்புகளின் தாக்கத்தால் துளைகளே ரிடொல்ட் ஆன கேடயங்கள் குறிப்பார்த்து எய்தும் இலக்கினைப் போல தெரிகின்றன. கடித்தால் விடாத புலி போல கடினமான கடிவாளங்களால் இழுக்கப்பட்டு இரத்தக் கரையுடன் இருக்கும் குதிரைகளின் வாய்கள் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. கோட்டை வாசல்களை உடைத்துச் சாய்த்து தனது வெண்மையான தந்தங்களின் நுனி மழுங்கும் வரை போராடும் யானைகள் எதிரிகளுக்கு மரணத் தூதுவர்களாய் விளங்குகின்றன. இத்தகைய போர்க்களக் கொடூரங்களுக்கு இடையே பொன்னிறத் தேரில் ஆடும் ப்ளூம்ஸ் அடோன்ட் குதிரைகளின் மீது ஏறி வரும் சோழ மன்னனின் பொலிவு பெருங்கடலில் இருந்து உதிக்கும் செங்கதிரவனைப் போல பிரகாசிக்கிறது. இத்தகைய பேராற்றல் கொண்ட மன்னனின் ஆதிக்கம் எதிரிகளின் நாடுகளில் நிலவுவதால் அங்கிருப்பவர்கள் தாயின் மடி இழந்த பால் கிடைக்காத பச்சிளம் குழந்தைகள் போல இடைவிடாது கதறி அழுதபடி இருக்கிறார்கள். Song 4 meaning. The poet vividly depicts the terrifying aftermath of battle to exalt the Chola king's martial prowess. Victory is etched in crimson, swords are stained like a blood-red sunset, and shields are riddled with arrow holes. The carnage is mirrored in the exhausted war gear and the bloodied muzzles of horses, resembling tigers clutching their prey, while tusked elephants act as agents of death. Amidst this devastation, the king emerges upon his golden chariot, radiating a majestic brilliance akin to the rising red sun over a vast ocean. His overwhelming power transforms the lives of his enemies into a living nightmare, leaving them to wail in perpetual agony like abandoned, hungry infants. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். லைக் கொடுத்து உங்கள் ஆதரவை உறுதி செய்யுங்கள். மேலும் நன்கொடை அளிக்க விரும்பினால் விளக்கப் பகுதியில் உள்ள இணைப்பை பயன்படுத்தவும்.